எந்த சாஃப்ட்வேர் படிச்சா ஒரு மெக்கானிக்கல் இன்ஜினியருக்கு ரொம்ப ரொம்ப அதிகமா சம்பளம் கிடைக்கும்? காசு பணம் கொட்டு மணி மணி காசு. எஸ், ரொம்ப நாளா அவர்களுடன் எதிர்பார்த்து கொண்டிருந்த உங்களுக்கான ஒரு அற்புதமான ஒரு வீடியோ தான் இது. இந்த வீடியோவை இதுவரை பார்த்தீங்கள் என்றால் ஒரு மெக்கானிக்கல் டிசைன் இன்ஜினியராக நீங்க போவதற்கு எந்த சாஃப்ட்வேர் படிக்கணும், எந்த சாஃப்ட்வேர்ல போனா அதிகமா சம்பளம் கிடைக்கும் அப்படிங்கிறத நீங்க தெரிந்து கொள்ளலாம். சோ வீடியோக்குள்ள போயிடுவோம். வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் கேகே ஃப்ரம் எம்இசியில இருந்து. ஏன்னா ரொம்ப காலமா வீடியோ போட்டதுல இருந்து இது போடணும் ரொம்ப நாள் ஆசைப்பட்டுக்கிட்டே இருந்ததுதான். உங்களுக்கு போடணும் சார். என்னன்னா வீடியோ கொஞ்சம் லென்த்தா இருந்தாலும் சரி, இல்ல கம்மியா இருந்தாலும் சரி, பட் நான் சொல்ல வேண்டிய விஷயங்களை நான் சொல்லித்தான் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ. ஏன்னா மெக்கானிக்கல் இன்ஜினியரா டிசைன் இன்ஜினியரா நீங்க வேலைக்கு போகிறதுக்கு பாத்தீங்கன்னா இன்னைக்கு மெக்கானிக்கல் ஃபீல்டுக்கும் நிறைய சாஃப்ட்வேர்ஸ் இருக்குங்கய்யா. அப்போ அதுல எது பெஸ்டான சாஃப்ட்வேர் நிறைய பேர் என்கிட்ட கேட்கறாங்க. பெஸ்டான சாஃப்ட்வேர்னா எதை பேஸ் பண்ணி அப்படின்னா, எது படிச்சா நிறைய சம்பளம் கிடைக்கும், எது படிச்சா ஈஸியா வேலை கிடைக்கும் அப்படிங்கிற ரெண்டு ஆப்ஷன் எல்லாருமே என்கிட்ட கேட்கக்கூடிய ஒரு கேள்விங்க ஐயா. ஸோ மெக்கானிக்கல்ல இப்போ பெரும்பாலும் இருக்கக்கூடிய சாஃப்ட்வேர்ஸ், டிசைன் ரிலேட்டடான சாஃப்ட்வேர்ஸ் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா, நான் சொல்றதுல 1-2 விட்டு போலாங்கய்யா. லிஸ்ட் எனக்கு ஞாபகம் இருக்கிறதா நான் சொல்ல முடியும். ஆட்டோகேட், சாலிட்வொர்க்ஸ், கிரியோ, கேட்டியா, என்எக்ஸ், சாலிட் எட்ஜ். அப்படியே அனாலிசிஸ்ல போனீங்க அப்படின்னா ஆன்சிஸ், ஹைப்பர்மெஷ். இன்னும் கொஞ்சம் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ் நீங்க போறீங்க அப்படின்னா மேட்லாப். மேட்லாபா அப்படின்னா எஸ், மெக்கானிக் இன்ஜினியர்ஸ்க்கு மேட்லாப் கூட இருக்குதுங்க ஐயா. ஸோ இது மாதிரியான சாஃப்ட்வேர்ஸ் எல்லாம் இருக்கு. ஸோ இவற்றில் எதை படித்தால், எதை கற்றுக்கொண்டால் எனக்கு நல்ல சம்பளம் கிடைக்கும், அங்கதான் இங்க ட்விஸ்ட். அதே மாதிரி வேலை ஈஸியா கிடைக்கணும். நம்மளுக்கு சம்பளம் நல்லா கிடைச்சா மட்டும் பார்த்தாது. வேலை நான் கம்பெனியில் டப்புனு போனோம்னா ரெஸ்யூமே கொடுத்தனா ஓகே ஐ ஆம் எக்ஸ்பெக்டிங் யூ ஒன்லி கமான் அப்படின்னு சொல்லிட்டு கம்பெனியில் எடுத்துக்கணும். அந்த மாதிரி தான் எல்லாம் எதிர்பார்க்கறோம். பட் என்னன்னா இதுல எந்த மாதிரியான சாஃப்ட்வேர் ஃபர்ஸ்ட் எந்தெந்த இண்டஸ்ட்ரிக்குள்ள யூஸ் பண்றாங்க அப்படிங்கறத நீங்க தெளிவா தெரிஞ்சுக்கணும். ஏன்னா மொட்டையா காலேஜ்ல ஒருத்தவங்க சொன்னாங்க சார், கவியல்னு ஒருத்தர் எம்இசியில சட்டையெல்லாம் போட்டு பேசினாரு, அவர்கிட்டயே கேட்டா அவர் தான் சொன்னாரு சாலிட்வொர்க்ஸ் படிங்க நிறைய சம்பளம் கிடைச்சிடும், ஈஸியா வேலை கிடைச்சிடலாம் சொன்னாரு அப்படின்னு சொல்லிட்டு கதை நிறைய பேர் சொல்லுவீங்க. ஐயா அப்படிலாம் யார் சொன்னாலும் நீங்க எதையும் கேட்க வேண்டாம். ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னா, நீங்க எந்த மாதிரி இண்டஸ்ட்ரிக்குள்ள நீங்க போக போறீங்க, அப்போ அந்த இண்டஸ்ட்ரீஸ்குள்ள என்ன மாதிரியான சாஃப்ட்வேர்ஸ் அதிகமாக யூஸ் பண்றாங்களோ அதை பேஸ் பண்ணி நீங்க லேர்ன் பண்ணி ஃபீல்டுக்கு தகுந்த மாதிரியான சாஃப்ட்வேர் சூஸ் பண்ணா மட்டும்தான் உங்களுக்கு growth இருக்கும், ஆப்பர்ச்சுனிட்டிஸும் இருக்கும். ஓகே, ஃபர்ஸ்ட் விஷயம் ஆட்டோகேடு. உங்களுக்கே தெரியும் ஆட்டோகேடு பாத்தீங்கன்னா நீங்க எவ்வளோ பெரிய சாஃப்ட்வேர் வேணா கத்துக்குங்க, ஓகேவா? ஸோ கடைசியா நீங்க என்ன வேணா பண்ணா என்ன வேணா பண்ணிக்கலாம், கடைசியா ஒரு படி சாம்பல் தான் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி நீங்க எதை வேணாலும் படிச்சிருங்க, ஆனா கடைசியா நீ வர்ற இடம் ஆட்டோகேடா இருக்கு. எங்கேயா இருந்த இவ்வளவு நாளா? உன்ன மாதிரி ஒருத்தனை தாயா நான் தேடிட்டு இருந்தேன். ஓகேவா? என்னன்னா இதுலதான் நீங்க டீடைலிங் கொடுக்க முடியும். 2D டீடைலிங் நீங்க உன்னால கொடுக்க முடியும். அதனால இந்த ஆட்டோகேட் பாத்தீங்கன்னா கம்பல்சரி ஒரு இன்ஜினியருக்கு தெரியணும், மெக்கானிக்கல் இன்ஜினியருக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும். ஸோ ஆட்டோகேட் இஸ் பேசிக் சாஃப்ட்வேர் தான், பட் இன்னமும் ஃபீல்டுக்குள்ள எல்லா இண்டஸ்ட்ரினாலும் யூஸ் பண்ணப்பட்டு இருக்கிற ஒரு விஷயம். ஸோ அதனால இது கண்டிப்பா உங்களுக்கு தெரியணும். இது ஒரு பேசிக் ஏபிசிடி மாதிரி, இதை தயவுசெய்து தெரிஞ்சுக்கங்க. 2D மட்டும் தெரிஞ்சா போதுங்க. ஆட்டோகேட் நிறைய பேர் கேட்கறீங்க 3D எல்லாம் தெரியணுமா, அதெல்லாம் ஒன்னும் தெரிய வேண்டாங்க, 2D மட்டும் தெரிஞ்சாவே போதும், ஓகேவா? அது மொத்தமே எனக்கு தெரிஞ்சு ஒரு 2-3 மணி நேரத்துல நீங்க கத்துக்கலாம். சோ உங்களுக்கு ஒரு ஆட்டோகேட முழுசா நீங்க கத்துக்கணும்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா கமெண்ட்ல சொல்லுங்க, நாங்களே அதுக்கான ஒரு வீடியோவை ஒரு 1 ஹவர்ல நீங்க கத்துக்கிற மாதிரி ஒரு வீடியோ முடிஞ்ச அளவுக்கு நாங்க ரெடி பண்ணி தரோம், முழு ஆட்டோகேடைய. ஸோ ரொம்ப சிம்பிளா தான் இருக்கும். ஸோ நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. நிறைய கமெண்ட்ஸ் வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு அதை ஃப்ரீயாவே கற்றுக் கொடுக்கறதுக்கு நாங்க ஏற்பாடு பண்றோம். ஓகே, இது ஆட்டோகேட். நெக்ஸ்ட் ரிவர்ஸ்ல போவாங்க ஐயா, கேட்டியால இருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். ஓகே, இப்போ கேட்டியா எந்த மாதிரியான இண்டஸ்ட்ரியில யூஸ் பண்றாங்க? இப்போ கேட்டியா பாத்தீங்கன்னா ஏரோஸ்பேஸ் இண்டஸ்ட்ரி அண்ட் ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரி. மெயினா ஏரோஸ்பேஸ் இண்டஸ்ட்ரியில பாத்தீங்க அப்படின்னா அதோட ஸ்ட்ரக்சர்ஸ், அதோடைய சர்ஃபேசஸ் எல்லாம் டிசைன் பண்றதுக்கு பாத்தீங்கன்னா நம்மளால நெளிவு சுழிவான ஆள் தான் யாரு, கேட்டியா. நீங்க எப்படி நெளிவு சுழிவெல்லாம் நிறைய இருக்கிறதுனால, சர்ஃபேஸ் மாடலிங்க்கு நிறைய ஃபீச்சர்ஸ் இதுல இருக்கிறதுனால இதை ஏரோஸ்பேஸ் இண்டஸ்ட்ரியிலையும் ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரியிலையும் பெரும்பாலும் யூஸ் பண்றாங்க. ஸோ மேஜரா இந்த சாஃப்ட்வேரோட காஸ்ட்டும் ரொம்ப அதிகமா இருக்கு அப்படிங்கிறதுனால Tier 1 Tier 2 கம்பெனிஸை இதை ரொம்ப அதிகமா ப்ரிஃபர் பண்றாங்க. அவங்க தான் இதை பர்ச்சேஸ் பண்ணி வச்சிருக்காங்க, அவங்க தான் இதை ரொம்ப அதிகமாகவும் யூஸ் பண்றாங்க கேட்டியா. ஓகே, நீங்க ஏரோஸ்பேஸ் இண்டஸ்ட்ரி அல்லது ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரிக்குள்ள நீங்க போகணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா ஸோ டெஃபினட்டா இந்த சாஃப்ட்வேர் உங்களுக்கு ஒரு பெரிய சப்போர்ட்டிவா இருக்கும். ஓகே, அடுத்து நெக்ஸ்ட் கிரியோ. இந்த கிரியோ அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ஆட்டோமொபைல், இதுல வெரி ஸ்பெஷலா நான் எங்களுடைய பசங்கள்கிட்ட மக்கள்கிட்ட எல்லாம் கேட்ட வரைக்கும், எங்களுடைய டெக்னிக்கல் வாத்தியார்கிட்ட கேட்ட ஒரு முறையில என்ன தகவல் சொல்றாங்கன்னா, சார் கிரியோ ஓகே, அது அசம்பிளி கிரியோல அடிச்சுக்க முடியாது அப்படிங்கிறாங்க. ஏன்னா அசம்பிளி பார்ட்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, தெரியும் மேட்லாம் சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரியான அசம்பிளிக்கு
ஆப்ஷன்ஸ் நிறைய இருக்கும், ரொம்ப ஈஸியா இருக்கும், ஃப்ரெண்ட்லியா இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இதுல கிரியோல. ஸோ அப்போ அசம்பிளிஸ் எங்கெல்லாம் அதிகமாக தேவைப்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேம் ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரி. ஸோ ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரிக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா நிறைய அசம்பிளிஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இருக்கிறதுனால அந்த மாதிரி அசம்பிளி ப்ரிஃபர் பண்ணக்கூடிய இடத்துல எல்லாத்துலயுமே இந்த கிரியோ வந்து மேஜர் ரோல் பிளே பண்ணுது அப்படின்னு சொல்லலாம். அப்போ ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரியை நீங்க பிரதானமா வச்சுக்கலாம். தென் இன்ஜெக்ஷன் மோல்டிங்க்கும் கிரியோ வந்து மிகப்பெரிய சப்போர்ட்டிவ். ஓகேவா? ஸோ மற்ற சாஃப்ட்வேர் எல்லாம் பண்ண முடியாதானே, எல்லா சாஃப்ட்வேர்லயும் எல்லாத்தையும் பண்ணலாங்க ஐயா, பண்ண முடியாதெல்லாம் கிடையாது. சரிங்களா? இப்போ ஒரு வேர்ட் எடுத்துக்கிட்டு அந்த வேர்ட்ல வந்து நீங்க டேப்லெட் காலம் போட முடியாதுன்னா முடியும். பட் டேப்லெட் காலம் ஒர்க் பண்றீங்கன்னா கண்டிப்பா ஸ்பெஷலா இருக்கிறது எக்ஸலா இருக்கும். புரியுதுங்களா? ஸோ அப்போ அது மாதிரி தான் எதுவும் எல்லாத்துலயும் எல்லாமே பண்ணலாம். ஓகேவா? பட் ஸ்பெஷலானவன் இவன் யாரு அப்படின்னா இந்த மாதிரி இன்ஜெக்ஷன் மோல்டிங்க்கும் அண்ட் தென் அந்த அசம்பிளிக்கும் கிரியோ பெஸ்ட். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா என்எக்ஸ் கேட் அப்படின்னு இப்ப பேர் வச்சிருக்காங்க. இதுக்கு முன்னாடி இதுக்கு இந்த பேர் வந்து பாத்தீங்க அப்படின்னா யூனிகிராபிக்ஸ், என்எக்ஸ் யூனிகிராபிக்ஸ் அப்படின்னு இருக்கும். அதோட பெயர் மாற்றப்பட்டு உள்ளது தற்போதைய நிலையில். அது வந்து பாத்தீங்கன்னா என்எக்ஸ் கேட் அப்படின்னு சிம்பிளா சொல்றோம். ஓகே, இது வந்து எதுக்காகனா ஹோம் அப்ளையன்சஸ், மெயினா இந்த எலக்ட்ரானிக்ஸ் அப்ளையன்சஸ்லாம் இருக்கு இல்லையா, அதை வந்து நம்மள தான் அதிகமா பண்ணுவாங்க. அதாவது ஃப்ரிட்ஜ், வாஷிங் மிஷின், டிவி, கம்ப்யூட்டரு, ஸோ இந்த லேப்டாப்ஸ், ஸோ இந்த மாதிரியான விஷயங்களை எல்லாம் நீங்க டிசைன் பண்றதுக்கு பெரும்பாலும் இண்டஸ்ட்ரிக்குள்ள யூஸ் பண்ணக்கூடியது இந்த என்எக்ஸ் கேட் தான் யூஸ் பண்றாங்க. அடுத்து அப்படியே வந்தோம் அப்படின்னா சாலிட் எட்ஜும் பரவாயில்ல இருக்கு, பட் இன்னும் அதை கரெக்டா இண்டஸ்ட்ரியை பிரிக்க முடியலனால தென் சாலிட் ஒர்க்ஸ். இந்த சாலிட் ஒர்க்ஸ் பொறுத்த அளவுக்கு என்ன ஒரு மெயினா எல்லாரும் சொல்றதுன்னா, பட் எனக்கு அதுல உடன்பாடு இல்லை. ஏன்னா எதை நம்ம ஃபர்ஸ்ட் படிக்கிறோம்னா அதை ஈஸின்னு சொல்லுவாங்க. அப்படிங்கிறனால நம்ம மக்கள் எல்லாருமே என்ன சொல்றாங்கன்னா சார் சாலிட் ஒர்க்ஸ் தான் இருக்கிறதுலே ஈஸி அப்படின்வாங்க. முதல்ல படிக்கிறனால என்னவோ அப்படி சொல்றாங்களா என்னன்னு தெரியல. பட் எனக்கு வந்து அது ஈஸி கஷ்டங்கிறது எதுவும் கிடையாது. பட் நிறைய பேர் சொன்னது என்ன அப்படின்னா சாலிட் ஒர்க்ஸ் வந்து ரொம்ப ஃப்ரெண்ட்லியான ஒரு சாஃப்ட்வேர், ரொம்ப ஈஸியா இருக்கும், டக்கு டக்குன்னு நீங்க எல்லா ஆப்ஷனுமே கைக்குள்ளேயே வச்சிருப்பாங்க, டப்பு நீங்க பண்ணிட முடியும் அப்படிங்கறது சொல்றாங்க. இந்த சாலிட் ஒர்க்ஸ்லயே சேம் நீங்க கேட்டே வரையக்கூடிய எல்லா படத்தையும் சாலிட் ஒர்க்ஸ்லயே வரையலாம். ஓகேவா? பட் சாலிட் ஒர்க்ஸ் வந்து ஃப்ரெண்ட்லி சாஃப்ட்வேர் வைஸ் காஸ்ட்டும் கம்மியா இருக்கிறதுனால ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரி, மீடியம் ஸ்கேல் இண்டஸ்ட்ரி, எம்என்சி வரைக்கும் இந்த சாலிட் ஒர்க்ஸ் வந்து மேண்டட்டரியா எல்லாருமே வச்சிருக்காங்க. ஓகேவா? ஸோ எல்லா கம்பெனிலுமே இந்த சாலிட் ஒர்க்ஸ் வந்து கம்பல்சரி இருக்கும். ஓகே, இதெல்லாம் தான் இந்த சாஃப்ட்வேர். இப்போ நீங்க இதுல எந்த மாதிரியான ஃபீல்டுக்குள்ள உங்களுக்கு வேலைக்கு போகணும்னு ஆசை அப்படின்னு பாருங்க. சரியா? நீங்க ஆட்டோமொபைல், ஏரோஸ்பேஸ் இண்டஸ்ட்ரிக்குள்ள போறீங்க அப்படின்னா கேடிஎஸ் மஸ்ட், கிரியோ மஸ்ட். அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா இல்ல சார் அந்த ஹோம் அப்ளையன்சஸ் இந்த மாதிரி இதுல அது மாதிரிலாம் நம்ம பசங்க சூஸ் பண்றதே கிடையாது. அது என்ன எனக்கும் புரியல. ஸோ இந்த மாதிரி ஹோம் அப்ளையன்சஸ் எல்லாம் நீங்க போனீங்கன்னா உண்மையில ஹைலி டிமாண்ட் அண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஆர் லாட் ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஆர் தேர். பட் யாரும் சூஸ் பண்றது இல்ல. கார் டிசைன் பண்றதுல இருக்கிற இன்ட்ரெஸ்ட் நம்மளுக்கு இந்த ஒரு வாஷிங் மிஷின், ஃப்ரிட்ஜ் தயாரிக்கிறதுல இல்ல, டிசைன் பண்றதுல இல்ல. சரி, ஓகே, தப்பு இல்ல. பட் அந்த மாதிரி ஃபீல்டுக்கு நீங்க போறீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு என்எக்ஸ் கேட் தெரியணும். ஓகே, இப்போ அப்ப சாலிட் ஒர்க்ஸ் தெரிய வேண்டாமா? ஐயா, நீங்க டிசைன் இன்ஜினியர் ஆகணும்னாவே இது தெரியணும். அதே மாதிரி இந்த சாஃப்ட்வேர் தெரிஞ்ச அந்த சாஃப்ட்வேர் 1 மாசம், இந்த சாஃப்ட்வேர் 1 மாசம், இந்த சாஃப்ட்வேர் 2 மாசம், அப்படிலாம் நீங்க எதையுமே நீங்க படிக்க வேண்டாம். ஒரு சாஃப்ட்வேர், ஒரே ஒரு சாஃப்ட்வேர், ஒரு 3D சாஃப்ட்வேர் நல்லா தெரிஞ்சிச்சுன்னா அடுத்ததும் உங்களுக்கு அதே தான். இப்போ வந்து உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா ஆப்ஷன்ஸ் எல்லாம் மேபி டிசைன் இருக்கிறவங்களுக்கு தெரியும். ஒரு இடத்துல வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ்ட்ரூட் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க, இந்த எக்ஸ்ட்ரூட் பண்றது. இன்னொரு இடத்துல பாஸ் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க, பாஸ் எம்போஸ் கொடுத்துருப்பாங்க சாஃப்ட்வேர். ஐயா, பேரு மட்டும்தான் வித்தியாசம். சரியா? பேரு மட்டும்தான் வித்தியாசமா இருக்கும். மற்றபடி என்ன டிசைன் சாஃப்ட்வேர்ல இருக்கும்? 2 வட்டம், ஒரு கட்டம், அவ்வளவுதானே. சுத்தி லைனு ஒரு 3 டைப்பில் இருக்கும், கட்டம் 2 டைப்பில் இருக்கும், சர்க்கிள் ஒரு 3 சர்க்கிள் இருக்கும் பேஸ் பண்ணி. அவ்வளவுதான். இதைத்தான் வச்சுதான் சுத்தி படமா வரையணும். அதுல இருந்து எக்ஸ்ட்ரூட் கட்டு, ரிவால்வ் கட்டு, இவ்வளவுதாங்க விசேஷம். பெரிய விசேஷமா ஒன்றும் கிடையாது இல்லையா? அப்போ ஒரு சாஃப்ட்வேர் உங்களுக்கு நல்லா தெரிஞ்சாவே மீதி எல்லாம் நீங்க ஒரு நாள் 2 நாள்ல நீங்க கம்பேர் பண்ணி படிச்சீங்கன்னா ஜஸ்ட் நீங்க இன்டர்ஃபேஸ் ஓபன் பண்ணி நீங்க பாத்தீங்கன்னா ஈஸியா பழகிட முடியும். அது பெரிய ஆரியத்தியோ பெரிய கம்பசூத்திரமோ கிடையவே கிடையாது. அது அவ்வளவுதான். ஓகேவா? எல்லா சாஃப்ட்வேரும் சேமா தான் இருக்கும். அதனால நீங்க பேசிக்கா என்னைய பொறுத்த அளவுக்கு என்னுடைய ஸ்ட்ராங் ரெக்கமெண்டேஷன் இதுதான். ஸோ இனிஷியலா யூ ஹேவ் டு லேர்ன் ஆட்டோகேட் அண்ட் சாலிட் ஒர்க்ஸ். அதுக்கப்புறமா ஒரு ஒர்க்குள்ள போங்க. அங்க போனதுக்கு அப்புறமா என்ன ஃபீல்டு நீங்க சூஸ் பண்றீங்களோ அது ரிலேட்டடான சாஃப்ட்வேரையும் நீங்க கத்துக்க முடியும். அப்படின்னா கம்பெனில இதெல்லாம் சொல்லி தருவாங்களா சார் அப்படின்னா சத்தியமா கம்பெனில எல்லாம் சொல்லி தர மாட்டாங்க. நீங்க ஒரு லேப்டாப் வச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்க போடுற அதே டிராயிங்க இந்த கிரியோ சாஃப்ட்வேர்ல போட்டு பாருங்க, இல்ல என்எக்ஸ்ல போட்டு பாருங்க, இல்ல நீங்க கேட்டையெல்லாம் போட்டு பாருங்க. சால்டோஸ்ல நீங்க அங்க கம்பெனில வருவீங்கன்னா அதுக்கு ஆப்போசிட் இங்க என்ன இருக்கோ அதையும் நீங்க போட்டு பழகும்.
ஸோ அந்த டச்சில் இருந்து ஒரு 2-3 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்க ஈஸியாக எந்த சாஃப்ட்வேர் வேணா போகலாம். அதே மாதிரி கம்பெனி சாஃப்ட்வேர்லாம் பெருசா எதிர்பார்க்கறது கிடையாது. உனக்கு தெரியுமா, ஓகே, டிசைன் இன்ஜினியர் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குதா, இருக்குது, ஓகே, உனக்கு என்ன தெரியும், கேட்டையில படம் தெரியுமா, தெரியும், ஓகே, வா வரைஞ்சு காட்டு அப்படின்வாங்க. டூல் டெஸ்ட் வச்சு வரைஞ்சு காட்டிங்கன்னா முடிஞ்சு போச்சு. ஸோ இதுக்கு இது முக்கியம். ஆனா இதையெல்லாம் தாண்டி இதை மட்டும் கத்துக்கிட்டு டிசைனர் ஆகக்கூடாது. இதெல்லாம் நான் சொல்லி சொல்லி முடியல, ஏன்னா வீடியோக்குள்ள அவ்வளவு சொல்லிட்டோம். ஸோ சாஃப்ட்வேர் மட்டும் படிச்சுட்டு டிசைனர் ஆக முடியாது அப்படிங்கிற கதையெல்லாம் உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும். நிறைய பேருக்கு நான் சொல்லியிருக்கேன். ஃபண்டமெண்டல்ஸ் நம்ம ரொம்ப முக்கியம். ஏன்னா இப்போ நீங்க வந்து ஒரு இடத்துல நீங்க வந்து த்ரெட் போடுறீங்கன்னா ஏன் இந்த இடத்துல த்ரெட் போடணும், சும்மா ஒரு சின்ன கிளாம்ப் மாதிரி போட்டு லாக் பண்ணலாமே, ஏன் த்ரெட் போட்டு டைட் பண்றீங்க, ஒரு கிளாம்ப் வச்சு டைட் பண்ணலாமே, செலவு கம்மியாகுமே. ஸோ இது எல்லாமே யோசிக்கிறோம் இல்லையா. ஸோ இது எதுக்கு பண்றோம், ஏன் பண்றோம் அப்படிங்கிற ரீசனோட படிக்கணும். அதுக்கு உங்களுக்கு இந்த இன்ஜினியரிங்கோட ஃபண்டமெண்டல்ஸ் ஸ்ட்ராங்கா இருக்கணும். அப்பதான் இதெல்லாம் நீங்க ஈஸியா படிக்க முடியும். ஓகே, இதெல்லாம் ஃபண்டமெண்டல்ஸ். அடுத்து வந்தீங்க அப்படின்னா ஆன்சிஸ் நிறைய பேர் ஃப்ரெஷர் 2-3 வாரமா ஃபோன் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அவங்க கேட்டதுதான், ஆன்சிஸ் படிச்சிருட்டா, ஃப்ரெஷராக ஆன்சிஸ் படிச்சுட்டா, சூப்பர் சார், எஃப்ஏ படிச்சுட்டா. ஐயா, நான் ஃப்ரெஷருக்கு கண்டிப்பா சஜஸ்ட் பண்ண மாட்டேன். ஆல்ரெடி ஒரு 3 இயர்ஸ் 4 இயர்ஸ் நீங்க வந்து ஃபீல்டுக்கு ஒர்க் பண்றீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் நீங்க ஆன்சிஸ் படிங்க. அதே மாதிரி இந்த ஆன்சிஸ் எல்லாம் படிக்கிறதுக்கு என்ன பொறுத்தளவுக்கு இதுல ஒண்ணுமே இல்லைங்கய்யா. ஏன்னா நான் சும்மா நோண்டி பார்த்திருக்கேன், அதை வச்சு நான் சொல்றேன். என்ன நீங்க எஃப்ஏ கால்குலேஷன் உங்களுக்கு போட தெரியுமா, போதும். அதே தான் எதுவும் சாஃப்ட்வேரும், சரியா. எஃப்இல என்னெல்லாம் இன்புட்ஸ் எல்லாம் இருக்கோ அதெல்லாம் நீங்க கொடுப்பீங்க. இங்கே அதே இன்புட்ஸ் எல்லாம் கொடுப்பீங்க. சில ஸ்டாண்டர்ட்ல ஆல்ரெடி இருக்குமா, ஆல்ரெடி அதுவே ஸ்டாண்டர்ட்ல இருந்து எடுத்துக்கும். ஓகே, கிளிக் கொடுத்து நீங்க ஸ்டிமுலேட் கொடுத்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா அதுவே என்ன பண்ணும், அனலைஸ் பண்ணி இதான் ரிசல்ட், இந்த ப்ரெஷர் வந்தா உடஞ்சிடும், இந்த வெயிட் போட்டா உடஞ்சிடும் அப்படிங்கறத அதுவே சொல்லிவிடும், சரியா. ஸோ மெயினா வந்து அனாலிசிஸ்க்கு இது யூஸ் பண்ணுவாங்க. என்னன்னா தனித்தனி நோடா பிரிச்சு ஒவ்வொரு இடத்துலயும் ஒவ்வொரு மாதிரி லோடு எந்த இடத்துல எப்படி ஆக்ட் ஆகும் அப்படிங்கிறது எல்லாமே சாஃப்ட்வேர் உங்களுக்கு பக்கவா அனலைஸ் பண்ணி ஒரு கிளியர் ரிப்போர்ட் கொடுக்கும். இதை கொடுத்ததுக்கு அப்புறமா தான் அந்த ப்ராடக்ட் வந்து மேனுஃபேக்சரிங்கே போகும். இது கொடுத்து இது ஓகே ஆனதுக்கு அப்புறமா தான் அந்த டிசைன் வந்து அப்ரூவே பண்ணுவாங்க நிறைய இடத்துல நிறைய ப்ராடக்டை. ஓகே, இப்போ அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா ஹைப்பர் மெஷ் அப்படின்னு ஒன்று இருக்குது, ஹைப்பர் ஒர்க்ஸ் அப்படின்னு இருக்கு. இப்பெல்லாம் ஹைப்பர் மெஷ் அப்படின்னு ஒன்று இருக்குது. சேம் ஆன்சிஸ் மாதிரியே தான் இருக்கும். பட் இதுல என்ன ஸ்பெஷாலிட்டி அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப காம்ப்ளிகேட்டடா இருக்கக்கூடிய ஒரு 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 ஜாப்பை கூட ரொம்ப ஈஸியா மெஷிங் பண்ணும். மெஷிங்னா நோட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, நோட்ஸா பிரிக்கும். அதாவது பாத்தீங்கன்னா அது அனிமேஷன்ல நீங்க போட்டாங்கன்னா தெரியும், அனிமேஷன்ல போட்டோம்னு நினைக்கிறேன். ஸோ போட்டாங்கன்னா அது என்னன்னா அந்த புள்ளியா இருக்கும், நோட்ஸ்னு சொல்லுவாங்க. அது காம்ப்ளிகேட்டா இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஆன்சிஸ் வந்து கொஞ்சம் திணறுவாப்பல. பட் ஹைப்பர் மெஷ் வந்து அசால்ட்டா ஹேண்டில் பண்ணும். ஸோ அது உள்ள ஒரு அட்வான்டேஜ் ஹைப்பர் மெஷ் அப்படிங்கிறது. ஹைப்பர் மெஷ்ல சில இடத்துல என்ன பண்றாங்கன்னா ஹைப்பர் மெஷ்ல மெஷ் பண்ணிட்டு அதை அப்படியே எடுத்து கொண்டு வந்து ஆன்சிஸ்ல போட்டு அனலைஸ் பண்ணுவாங்க. ஸோ இதுவும் நிறைய இடத்துல நடக்குது. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா மேட்லாப்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா ப்ரோக்ராமிங் மூலயமா நீங்க ஒரு விஷயம் ஜென்ரேட் பண்ணலாம். எஸ், ப்ரோக்ராமிங் மூலயமா நீங்க ஜென்ரேட் பண்ண முடியும். ஸோ ப்ரோக்ராமிங்னா இந்த C++ அடிப்பீங்க இல்லையா, நம்மளுக்கு அது ஆகாது தம்பி, நம்மளுக்கு சாஃப்ட்வேர் நினைஞ்சாவே நம்மளுக்கு அப்படியே தலை சுத்தும். பட் அந்த மாதிரி நீங்க கோடிங் மூலயமா ஒரு ஆப்ஜெக்டை நீங்க உருவாக்க முடியும். அது ரொம்ப பெருசாலாம் இருக்கும், பட் அதை நீங்க தேடி பார்க்கலாம். ஓகே, இதெல்லாம் தாங்க மெக்கானிக்கல் இன்ஜினியருக்கான சாஃப்ட்வேர். இதுல எந்த சாஃப்ட்வேரை நீங்க கத்துக்கிட்டா நிறைய சம்பளம் வாங்கலாம் அப்படின்னு நான் ஸ்பெசிஃபிக்கா சொல்ல மாட்டேன். ஏன்னா அப்படி எதுவும் இல்லை. விஷயம் என்ன அப்படின்னா டிசைன் நாலேஜ் இருக்கிறவங்க ஆட்டோமேட்டிக்கா நல்ல ஹை பொசிஷன் ஹை சேலரி போயிடுறாங்க. அப்ப இந்த சாஃப்ட்வேர்லாம் வேஸ்ட் ஆசா, ஐயோ சாஃப்ட்வேர்லாம் வேணுங்க, சாஃப்ட்வேர்லாம் நீங்க போடவே முடியாது. பட் பேசிக்கா உங்களுக்கு AutoCAD SolidWorks Creo தெரிஞ்சாலே போதும். அடிஷனலா என்னுடைய சஜஷன் நான் சொல்றேன், எப்படி நீங்க படிக்கலாம், எந்த மாதிரி கோர்ஸ் எடுக்கலாம் அப்படின்னு. AutoCAD SolidWorks மேண்டரி, இதை வந்து நீங்க எது படிச்சாலும் நீங்க இதை படிச்சிருங்க. ஏன்னா அப்பதான் வேலைக்கு பிரச்சனை இருக்காது, டிசைனையும் ஈஸியா கத்துக்க முடியும். அதுக்கப்புறமா ஆப்ஷன்ஸ் கிரியோவா, NXஆ, கேட்டையாவா, இது 3 விதத்துல எவனோ ஒருத்தனை போட்டுருங்க. சூப்பர். சோ AutoCAD SolidWorks கம்பல்சரி படிங்க. அதுக்கப்புறமா கேட்டையா, NXஆ இல்ல கிரியோவா, இது வந்து நீங்க எந்த ஃபீல்டுக்குள்ள வேலைக்கு போறீங்களோ அதை பேஸ் பண்ணி சூஸ் பண்ணுங்க. இதுதாங்க என்னுடைய சஜஷன். இப்படி சூஸ் பண்ணீங்கன்னாவே போதும். ஏன்னா இது எடுத்த உடனே இந்த சாஃப்ட்வேர்ல உங்களுக்கு ஒர்க் பண்ண விடுவாங்களான்னு கேட்டீங்கன்னா கொஞ்சம் டவுட் தான். ஆக நீங்க ஃபர்ஸ்ட் ஒரு ஃபீல்டுக்குள்ள எக்ஸ்பீரியன்ஸ் ஆனதுக்கு அப்புறமா அதுக்கப்புறம் இந்த சாஃப்ட்வேர் தான் நீங்க போக வேண்டியிருக்கும். அப்போ உங்களுக்கு இதெல்லாம் நல்லா தெரிஞ்சு அப்படின்னா நீங்க ஈஸியா நல்ல சம்பளத்தை வாங்க முடியும். ஓகே, இதெல்லாம் உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும் சார், ஏதாச்சும் வேலைகளை வாங்கி கொடுப்பீங்க அப்படின்னா எஸ் அஃப்கோர்ஸ் நாங்க கண்டிப்பா அதுக்கான சப்போர்ட் பண்றோம். அந்த சப்போர்ட் உங்களுக்கு வேணும் அப்படின்னா எங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஜாப் அப்ளிகேஷன் ஒரு லிங்க் வச்சிருப்பேன், அந்த லிங்க் கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணி உங்க டீடைல்ஸ் ஃபில் பண்ணுங்க. நாங்களே உங்களுக்கு கால் பண்ணி உங்களுக்கான ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி ஏற்படுத்தி கொடுக்கறதுக்கான வழிவகைகள் நாங்க பண்ணி தரோம். இந்த வீடியோவை மறக்காம மத்தவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. ஸோ தெரியாம எதையும் போய் படிச்சிடாதீங்க, அதான் நாங்க சொல்லுவோம். ஸோ வெறுமனே சுற்றுவட்டாரத்துல ஒண்ணு சொல்றாங்கன்னு சொல்லிட்டு அதை கேட்டு தவறான முடிவுகளை என்னைக்கும் எடுக்காதீங்க, என்னைக்கும் செய்யாதீங்க. வேற ஏதாவது டவுட்னாலும் கான்டாக்ட் பண்ணுங்க. நம்பர் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல தான் இருக்குது. தேங்க்யூ ஸோ மச்.